ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் கேட்கப்பட்ட ஃபிட்டர் கொஸ்டின், அதாவது 2016 கேட்கப்பட்ட கொஸ்டின். அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரீடிங் அக்யூரேசி ஆஃப் அன் இன்ஜினியரிங் ஸ்டீல் ரூல் இஸ், அதாவது இன்ஜினியரிங் ஸ்டீல் ரூலோட அக்யூரேசி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நமக்கு தெரியும், மெட்ரிக்கில் வந்து 0.5 mm, அதே வந்து பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா 1/64 inch. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் காமன் வெர்னியர் காலிஃபர். இப்போ காமன் வெர்னியர் காலிஃபர், அதாவது நார்மலாக வெர்னியர் காலிஃபர்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஆனால் காமனாக பார்க்கும்போது வந்துட்டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 49 இருக்கும், வெர்னியர் டிவிஷன் வந்து 50 இருக்கும். ஸோ இது பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 0.02 mm வரும். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு லார்ஜ் டயமீட்டர் உள்ள ஹோல், அதாவது நிறைய ஹோல் போடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ளதில் வந்துட்டு எது வந்து ஸ்மெல்டிங் அயன் ஓர்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பிக் அயன், அதாவது தமிழில் வந்துட்டு கனி இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பாதாள இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் பி. இது வந்து எந்த ஃபர்னஸ்லேருந்து தயாரிப்பாங்கன்னு பார்த்தோம்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து தயாரிப்பாங்க. அது மாதிரி கேஸ்டைன் வந்து குப்லா ஃபர்னஸ்லேருந்து தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்டீல் டு அப்டைன் சாஃப்ட்னஸ், இம்ப்ரூவ் மெஷினபிலிட்டிஸ் அண்ட் இன்க்ரீஸ் டக்டிலிட்டி, டு ரிலீவ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டு ரிஃபைன் த கிரைண்ட் சைஸ். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உள்ள ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிஸ்டர் சாஃப்ட்னஸ், மெஷினபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனலிங்க்கு வரும். பட் வந்து ரிஃபைன் த கிரைண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டிங் வரும். ஸோ பாக்கி இருக்க எல்லாமே வந்துட்டு அனலிங் இருக்கனால ஸோ ஆன்சர் அனலிங்கை செலக்ட் பண்ணிடலாம். ஆன்சர் ஏ. சிக்ஸ்த் கொஸ்டின், த சைஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வைஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் பை, அதாவது இன்ஜினியரிங் வைஸில் வந்துட்டு எதை வந்து சைஸாக வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது தெரியும், வித் ஆஃப் த ஜாவோடைய என்ன லென்த், அதாவது வித் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் பி. செவன்த் கொஸ்டின், ஸ்கிரைபர்ஸ் ஆர் மேட் ஆஃப், அதாவது ஸ்கிரைபர் வந்து எந்த மெட்டலால் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஹை கார்பன் ஸ்டீல். எய்த் கொஸ்டின், சர்ஃபேஸ் கேஜ் இஸ் ஏ, சர்ஃபேஸ் கேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி கேட்குறாங்க. அது மாதிரி எந்த மாதிரி டூல் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து மார்க்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் ஏ, மார்க்கிங் டூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மைல்ட் ஸ்டீல், மைல்ட் ஸ்டீலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சி, 7.8. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஃபைல் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு வுட்டு, ரப்பரு, லெதரை ஃபைல் பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. வுட்டுன்னு வந்தாவே ஆன்சர் ராஸ்ப் கட் ஃபைல் தான். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த்ரெட்டில் வந்துட்டு M12 × 1.25 வந்துட்டு 1.25 வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. M12ங்கிறது டயமீட்டர் ஆஃப் த்ரெட் வரும், 1.25ங்கிறது பிச் ஆஃப் த த்ரெட் வரும். ஸோ ஆன்சர் பி. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிரஸ்ட் அண்ட் ரூட், இதுக்கு வந்து என்னன்னா டெப்த் ஆஃப் த த்ரெட் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு ரெண்டு மேட்டிங் பார்ட்ஸ்க்கு இடையில இருக்க கேப்பை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சதான் வந்துட்டு ஃபில்லர் கேஜ். ரேடியஸ் கேஜ் அண்ட் ஃபில்லட் கேஜ் பார்த்தீங்கன்னா அதாவது கரூட் சர்வீஸை வந்துட்டு அதாவது செக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ப்ராசஸ் வந்துட்டு என்லார்ஜிங் அண்ட் ஃபினிஷிங் ஏ ஹோல், அதாவது ஹோலை வந்துட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாகவும் கரெக்டாக ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சி, ரீமிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், பால்பின் ஹேமர் இஸ் ஜென்ரலி யூஸ்டு ஃபார், பால்பின் ஹேமர் வந்துட்டு ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிவிட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் பி. ரிமூவிங் நெயில்ஸ்னால் வந்துட்டு ஆணி பிடுங்கிறதுக்கு எந்த ஹேமர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா க்ளவ் ஹேமர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள ப்ராசஸில் வந்து எந்த ப்ராசஸ் வந்து ட்ரில்லோட ஹோலை வந்துட்டு அதாவது எண்டில் வந்துட்டு பெவலிங் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சாம்பர் பண்ண மாதிரி. ஸோ ஆன்சர் கவுண்டர் சிங்கிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள எந்த ப்ராசஸில் வந்துட்டு போல்டோட ஹெட் வந்துட்டு கரெக்டாக ஃப்ளாட்டாக ஷீட் ஆகிறதுக்கு வந்துட்டு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் டி, ஸ்பாட் ஃபேஸிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ட்ரில்லிங் ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு ட்ரில்லிங் அண்ட் கவுண்டர் சிங்கிங், அதாவது ஒரு டூலை வந்து ட்ரில்லிங் பண்ணணும், கவுண்டர் சிங்கிங் பண்ணணும், அது வந்து எந்த டூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, சென்டர் ட்ரில்லிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேச்சுரல் அப்ரேசிவ்க்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தா சிலிக்கான் கார்பேட்டு, டங்ஸ்டன் கார்பேட்டு, கால்சியம் கார்பேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் அப்ரேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். கொரண்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேச்சுரல் அப்ரேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே டைமண்டு, எமரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக உள்ளது. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேஸ் வெல்டிங் நாசில் ஆர் மேட் ஆஃப், அதாவது கேஸ் வெல்டிங்கோட நாசில் வந்து எந்த மெட்டலால் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா காப்பரும் யூஸ் பண்ணுவாங்க, பிராஸும் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமான இடத்துல வந்து காப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இது ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து காப்பராக இருக்க தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் கேட்டிருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சதான் 1500 டிகிரி செல்சியஸ். அதுமாதிரி வந்து டின் பார்த்தீங்கன்னா 231 டிகிரி செல்சியஸ். டங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா 3380 டிகிரி செல்சியஸ். காப்பர் பார்த்தீங்கன்னா 1084 டிகிரி செல்சியஸில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லேத் பெட் ஆர் யூஸ்வலி மேட் ஆஃப், அதாவது லேத் பெட் வந்து எந்த மெட்டலில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதான் கிரே கேஸ்ட் அயன். ஸோ ஆன்சர் பி. அதுமாதிரி ஒன்று கொஸ்டின் கேட்பாங்க, எதுக்காக வந்து கேஸ்ட் அயனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால தான் வந்து கேஸ்ட் அயன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லேத் சென்டரில் வந்துட்டு ஹெட் சென்டர் வந்து எந்த இதில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதான் டெல் ஸ்டாக்கில். அதே வந்து ஹெட் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைவ் சென்டர் இருக்கும். ஸோ ஆன்சர் பி.
நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஃபைல் வந்துட்டு பிஐஎஸ் அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து ரஃப் ஃபைலை தவிர மிச்ச எல்லா கிரேட் ஃபைலுமே வந்துட்டு பிஐஎஸ்ஆல ரெக்கமெண்ட் பண்ண ஃபைல் தான். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விட்னஸ் மார்க் வந்துட்டு எந்த பஞ்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது தான் 60 டிகிரி பிரிக் பஞ்சு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து 60 டிகிரி வந்து பிரிக் பஞ்சுன்னு சொல்லுவோம், டாட் பஞ்சுன்னு சொல்லுவோம். 30 டிகிரி பிரிக் பஞ்சு வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா வந்துட்டு அதாவது டிவைடட் பாயிண்ட் வந்து உட்கார இடத்துல யூஸ் பண்ணுவோம். சென்டர் பஞ்ச் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. நம்ம 90 டிகிரி ஆங்கிள் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா வந்து ட்ரில் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து ட்ரில் பிட் டெட் சென்டர் வந்து கரெக்டாக உட்கார இடத்துல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராஸ் கட் சிசில் ஆர் யூஸ்ட் ஃபார், அதாவது கிராஸ் கட் சிசிலுக்கு இன்னொரு பேர் வந்து கேப் சிசில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்டிங் கீவேஸ், அதாவது கீவேஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த பிச் ஆஃப் பிளேட் வந்துட்டு கட்டிங் தின் டியூப், அதாவது சின்னதாக உள்ள டியூபை வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதான் 0.8 mm. அதுமாதிரி 1 mm பார்த்தீங்கன்னா வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னா வந்துட்டு பிராஸ் டியூபிங் வந்து யூஸ் பண்ணுறோம். 0.25 வந்துட்டு அது வந்து பிச் ஆஃப் த பிளேடே இல்லை, 1.2 இல்லை. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ட்ரில்லிங் மிஷினில் வந்துட்டு ட்ரில் ஜக்கையும் ஸ்பெண்டலையும் வந்து இணைக்கிற அதை ஃபிட் பண்ணுற இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதான் ஆர்பர். ட்ரிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ண ட்ரில் ஜக்கை வந்து வெளியே கட்டுறதுக்கு ஸ்லாட் ஒன்று இருக்கும். ஸ்லாட் உள்ள வச்சு ட்ரிஃப்ட் வந்து அடிச்சோன்னா கீழே வந்துட்டு ட்ரில் பிட் வந்து விழுந்துடும். விழுவுறப்ப பார்த்தீங்கன்னா கீழே வந்து உட்டாலான ஒரு கட்டை மாதிரி வச்சு கரெக்டாக எடுக்கணும், ஏன்னா ட்ரில் பிட் வந்து உடஞ்சிரும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதிகமான ஆங்கிள், அதாவது ப்ரெசிஷன் ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெர்னியர் காலிஃபரும் மைக்ரோமீட்டர் பார்த்தீங்கன்னா லென்த்தை தான் வந்து மெஷர் பண்ணும். வெர்னியர் பெவல் ப்ரொடக்டர் அக்யூரஸியாக வந்துட்டு ஆங்கிளை மெஷர் பண்ணும். ஸோ ஆன்சர் பி. காம்பினேஷன் செட் பார்த்தீங்கன்னா 1 டிகிரியில் உள்ள டேப்பர் இது மாதிரி தான் வந்து மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் ஆங்கிள், அதாவது ஜென்ரல் பர்பஸ்க்கு வந்துட்டு ட்ரில் பிட்டோட ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தெரிஞ்சது தான் 27 டிகிரி. பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த மெட்டீரியலுக்கு ட்ரில் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து வந்து வேரி ஆகும். அதாவது நம்ம பிரிச்சிருப்போம் டைப் எஸ், டைப் ஹெச், டைப் என்னன்னு. டைப் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக அதுக்கு யூஸ் பண்ணுவோம். டைப் எஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மெட்டலுக்கு யூஸ் பண்ணுவோம். டைப் ஹெச் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் மெட்டலுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வி பிளாக்கோட இன்க்ளூடட் ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 90 டிகிரி. வி பிளாக் காமனை வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராடுக்கு வந்து நான் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரையில் வச்சா உருண்டுக்கிட்டு போயிடும். நம்ம சர்ஃபேஸ் பிளேட்டில் வச்சாலும் கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கனால கீழே உருண்டுக்கிட்டு போயிடும். அதனால் வி பிளாக் மாதிரி அந்த வி ஷேப்பில் இருக்கிற ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக் மேலே வந்து ரவுண்ட் ராடை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற ஆங்கிளுக்கு திருப்பி வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் லிமிட் சைஸ் அண்ட் மினிமம் லிமிட் சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் கழிக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து டாலரன்ஸு. இல்லை அப்பர் லிமிட் சைஸ் இல்லை லோயர் லிமிட் சைஸ்ன்னு கொடுத்தா கூட ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஆன்சர் பி, டாலரன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் டாலரன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டாலரன்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் டாலரன்ஸ் வந்து மொத்தம் 18 இருக்கும். ஃபண்டமெண்டல் டிவியேஷன் எவ்வளோ இருக்குன்னா 25 இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹோல் பேசிஸ் சிஸ்டத்தில் லோயர் டிவிஷன் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, 0. இப்போ வந்துட்டு சாஃப்ட்டோட நம்ம தேய்ச்சி இல்லை டர்னிங் பண்ணி கூட சாஃப்ட்டோட சைஸ் வந்து மாற்றிடலாம். ஆனால் ஹோலுக்கு வந்துட்டு நமக்கு செப்பரேட்டான ஒரு டூல் இருக்குது, ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து மாற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து அதிகமாக இப்போ வந்து யூஸ் பண்ணுறது ஹோல் பேசிஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரேசிங்கில் வந்துட்டு ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, நான் ஃபெரஸ் அலாய் வித் மெல்டிங் பாயிண்ட் 450 டிகிரி விட அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோனிக்கல் பாயிண்ட் ஆஃப் லெத் சென்டர், அதாவது லெத் சென்டரோட கோனிக்கல் பாயிண்ட் எந்த டிகிரியில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. டெட் சென்டர், லைவ் சென்டர், எந்த சென்டர் கேட்டாலும் லேத்தை பொறுத்தவரை 60 டிகிரி தான் வரும். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேப்பர் டர்னிங்கில் வந்துட்டு எந்த சென்டர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தெரிஞ்சது தான் டேப்பர் டர்னிங்னாவே பால் சென்டர் தான். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது லேத்தில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் வி த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு எந்த மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஆன்சர் டி பார்த்தீங்கன்னா டேப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இன்டர்னல் த்ரெட் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். செஸ்ஸர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வந்து லேத்தில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது லேத்தில் வந்துட்டு எந்த டேப்பர் டர்னிங் மெத்தட் வந்துட்டு லாங் டேப்பராகவும் இருக்கணும், ஸ்மால் டேப்பர் ஆங்கிளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஆப்செட்டிங் டைல் ஸ்டாக்கு. இது வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட்டை கட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிலீஃப் குரூப்போட பர்பஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பி, என்ஷுவர் கான்டாக்ட் பிட்வீன் சர்ஃபேஸ் வித்தவுட் எனி அப்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு குயிக்காக ஷீட் மெட்டலோட திக்னஸ் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் டி, ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ். இது வந்து ஒயரோட டயமீட்டரை செக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேஸ்டைன் இஸ் நார்மலி டர்ன்டு, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேஸ்டைன் வந்து டர்ன் பண்ணும்போது என்ன கூலண்ட் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் மாதிரி. நம்ம வந்து கேஸ்டைனுக்கு வந்து நார்மலாக வந்து எந்த கூலண்ட் யூஸ் பண்ண மாட்டோம், இல்லைனா வந்து ட்ரை ஏர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரில் பிட்டோட பாயிண்ட் ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஜென்ரல் பர்பஸுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதான் 118 டிகிரி. ஹெலிக்ஸ் ஆங்கிள் இப்போ தான் பார்த்தோம் 27 டிகிரி. ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க ஓரில் வந்துட்டு எது வந்துட்டு இரும்பு வந்து தயாரிக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓர்னா வந்து தாது. இப்போ மண்ணெலாம் இருக்குல்ல, மண்ணுமே ஒரு தாது மாதிரி தான்.
மண்ணை வந்து சிலிக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கீழே கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் வந்து அலுமினி தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பாக்கி இருக்க லிமோனேட்டு, கார்பனேட்டு, ஹேமடைட்டு, மேக்னேட் இதெல்லாம் வந்துட்டு இரும்பு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுத்துருக்க எந்த த்ரெட் வந்து கார்பன் வயசில் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று வந்து பட்ரஸ் த்ரெட் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா வந்துட்டு சீட் டூத் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது ஒரு ஜாப் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது, அதாவது எக்ஸென்ட்ரிக் டர்னிங் பண்ணுறதுக்கு எந்த செக் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு காமனாக பார்த்தா இர்ரெகுலர் ஷேப்னாவே வந்துட்டு 4 ஜா ஜெக், அதாவது இண்டிபெண்டன்ட் ஜெக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஏ. 3 ஜா ஜெக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செல்ஃப் சென்டரிங் ஜெக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே உள்ளது வந்துட்டு எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு மெட்டல் வந்து டப்புன்னு ஒரு ஷாக் அப்சர்வ் ஆனால் கூட ஏற்றி நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த ஆன்சர் டஃப்னஸ். பிரிட்டில்னஸ்னா ஷாக் வந்து அப்சர்வ் பண்ணாது, கீழே போட்டோம்னா சுக்குநூறாக உடஞ்சிரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஸ்டயன். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் கிளியரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்ஸிமம் கிளியரன்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். மேக்ஸிமம் ஹோல் சைஸ் மைனஸ் மினிமம் சாஃப்ட் சைஸ். இதில் வந்து மேக்ஸிமம் ஹோல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20.021 வருது. அதுமாதிரி மைனஸ் போட்டு மினிமம் சாஃப்ட் சைஸ் வந்து 19.080 வருது. இது ரெண்டுத்தையும் கழிச்சுன்னா ஆன்சர் சி வருது, 0.021. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ரீசனால வந்து டர்னிங் பண்ணும்போது வந்துட்டு ஃபேஸில் வந்து கான்கேவ் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஆன்சர் ஏ. இம்ப்ராப்பர் கிளாம்பிங் ஆஃப் டூல் வந்து கரெக்டாக பிடிக்காம இருந்தால். அந்த மாதிரி கான்வெக்ஸ் ஸ்பேஸ் கேட்டாங்கன்னா கேரேஜ் வந்து லாக் பண்ணாமல் இருந்தால் கான்வெக்ஸ் ஸ்பேஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். டாலரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டாலரன்ஸ்க்கு நம்ம தெரியும் மேக்ஸிமம் லிமிட் மைனஸ் மினிமம் லிமிட் சைஸ். மேக்ஸிமம் லிமிட் சைஸ் பார்த்தீங்கன்னா 28.5 mm வரும். மினிமம் லிமிட் சைஸ் பார்த்தீங்கன்னா 27.5 mm வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் கழிச்சுன்னா 1 mm வரும். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதே மாதிரி சாஃப்ட் அண்ட் ஹோல் சைஸ் கொடுத்துட்டு இது என்ன ஃபிட்னு கேட்குறாங்க. இது வந்து கிளியரன்ஸ் ஃபிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு, அதாவது செங்கோண முக்கோணத்துக்கு ஹைட்டும் பேஸும் கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா ஏரியாக்கு ஃபார்முலா தெரியும், 1/2 BH. ஸோ பேஸ் வந்து 10, ஹைட் வந்து 20 டிவைட் பை 2. ரெண்டுத்தையும் பேருக்குன்னா 200 வருது, டிவைட் பை 2. ரெண்டில் பாதி வந்துட்டு 100 வரும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஹாக்ஸா பிளேடோட லென்த் வந்து 300 mm லென்த்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 375 பல்லு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையுமே வந்து வகுத்தோன்னா வந்துட்டு ஒரு பிச்சு கிடச்சிரும். நமக்கு ஒரு பிச்சில் வந்து எவ்வளோ பல்லு இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம எந்த செட்டு எந்த டைப்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். 300 டிவைடட் பை 375 ரெண்டுத்தையும் வகுத்தோன்னா வந்துட்டு 0.8 mm வருது. 0.8 mm வந்து தெரியும் ஃபைனு. அதுமாதிரி ஸ்டக்ரட் செட்டாக வேவ் செட்டான்னு பார்க்கும்போது 0.8 வந்துட்டு வேவ் செட்லேயே கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது கட்டிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டயா கொடுத்துட்டு ஃபீட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு கட்டிங் ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரியும், /dn/1000. கட்டிங் ஃபீடு கேட்டாங்கன்னா என்ன மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி மேக்ஸிமம் எல்லா சம்மையும் சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 55வது கொஸ்டின். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் சிசில் வித் பாயிண்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி 39.5 டிகிரி கொடுத்துருக்காங்க. கிளியரன்ஸ் ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பி. 9.5 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வெர்னியர் காலிஃபரில் வந்துட்டு வெர்னியர் ஸ்கேல் வந்துட்டு 100 டிவிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து தரல, அதனால எக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லீஸ் கவுண்ட் வந்துட்டு 0.01 mm சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். லீஸ் கவுண்ட் ஈக்குவல் டு ஒரு MSD மைனஸ் ஒரு VSD. இந்த இடத்துல ஒரு MSD, அதாவது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்துட்டு ஒரு mm, ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்துட்டு x/100ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாத்துக்கு சப்ஸ்டிட் பண்ணால் டேரக்ட் ஆன்சர் வந்துடும். லீஸ் கவுண்ட் வந்துட்டு 0.01 mm ஈக்குவல் டு ஒரு MSD வந்து 1, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்துட்டு x/100ன்னு வச்சிடலாம். ரெண்டுத்தையும் கழிச்சுன்னா ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 99 வருது. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அவுட் சைட் மைக்ரோமீட்டரோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க 100லேருந்து 125 mm. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரலோட கிராஜுவேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 16.5 வந்து கரெக்டாக நிற்குது. திம்பிள் கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. ஸோ ராடோட லென்த் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் MSDனா மினிமம் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. இப்போ ஸோ 100 + 16.5 ஈக்குவல் டு 116.5 mm வரும். TST பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. நம்மளோட லீஸ் கவுண்டால் பெருக்கிக்கலாம். 28 × 0.01 ரெண்டுத்தையும் பெருக்குனா வந்துட்டு 0.28 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணோன்னா 116.78 mm வருது. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது ஹோல் சைஸும் சாஃப்ட் சைஸும் கொடுத்துட்டு மினிமம் இன்டர்ஃபரன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், மினிமம் சாஃப்ட் சைஸ் மைனஸ் மேக்ஸிமம் ஹோல் சைஸு. மினிமம் சாஃப்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 25.022 இருக்குது. மேக்ஸிமம் ஹோல் சைஸ் பார்த்தீங்கன்னா 25.021 இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.001 mm வருது. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது லேத்தில் வந்து பேசிங் பண்ணும்போது வந்துட்டு பீப் லெஃப்ட் வந்துட்டு எதுக்காகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீசன் சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் டூவில் வந்து கரெக்டாக சென்டராக செட் பண்ணாமல் இருந்தால் ப்ராப்ளம் வரும். ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் சைடு ரிலீஃப் ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பி. 2 டிகிரி. 2 டிகிரிக்கு மேலே வந்து தரமாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒர்க் ஷாப்லாம் வீடியோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலன்னா பாருங்கள். தேங்க்யூ.